வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல மணத்தக்காளி கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ மணத்தக்காளி கீரை பொரியல் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். மணத்தக்காளி கீரை 2 கட்டு எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது தேவையான அளவு எடுத்துக்கலாம். வரமிளகா 4 எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மணத்தக்காளி கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாய் சூடாகட்டும். இப்போ சட்டி நல்லா சூடாயிடுச்சு. அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு பருப்பு போட்டுக்கலாம். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். அடுத்து சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனதை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் மிளகா வத்தெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து கீரையை சேர்த்துக்கலாம். நான் 2 கட்டு கீரை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி பொடியாக நறுக்கி கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அடியிலேருந்து நல்லா எடுத்து விடுங்க. எடுத்து நல்லா கிளறி விடுங்க. இது பார்க்குறதுக்கு நிறையா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் வதங்கினா இத்தூண் ஆயிரும். உப்பு நம்ம இப்போயே போடக்கூடாது. கொஞ்சம் வதங்கின பிறகு போட்டுக்கலாம். இந்த கீரை நல்லா வதங்கணும். அது கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்குருவோம். இந்த 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். அரைக்கீரையெல்லாம் சீக்கிரம் வெந்துடும். அதுக்காக நம்ம தண்ணி சேர்க்க மாட்டோம். ஆனால் மணத்தக்காளி கீரைக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்தாதான் நல்லா வதங்கும். கீரையை மூடி போட்டு மூடி வைக்கக்கூடாது. மூடாமதே வேக விடணும். இது நல்லா வேகட்டும். வெந்த பிறகு பார்ப்போம். அப்பப்போ கிளறி விடுங்க.
இப்போ இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கணும். ஏற்கனவே கீரையில் வந்து கொஞ்சம் உப்பு தன்மை இருக்கும். உப்பு போட்ட பிறகு நல்லா கிளறி கொடுங்க. அந்த தண்ணியெல்லாம் வற்றி வரும்போது கீரை நல்லா வெந்திருக்கும். இன்னும் 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இந்த மணத்தக்காளி கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வயிற்றுல இருக்க புண்ணெல்லாம் ஆற்றும். வாரத்தில் 2 நாள் சேர்த்துக்கலாம். இதை சூப்பாகவும் வச்சு குடிச்சுக்கலாங்க. அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு நல்லா கீரை வந்துருச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பூவை போட்டுக்கலாம். தேங்காய் பூ கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. நல்லா இருக்கும். ரொம்ப கசப்பு இல்லாமல் இருக்கும். குழந்தைய கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் பூ போட்ட பிறகு ரொம்ப நேரம் வதக்க வேணாம். இந்த அளவு வதக்கி விட்டால் போதுங்க. இப்போ நம்மளுக்கு மணத்தக்காளி கீரை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.